இன்றைய வசனம் மத்தேயு 28 வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளோ தூரம் உங்களை நடத்தி கொண்டு வந்து உங்கள் குடும்பத்திலே எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், தேவைகள் சந்திக்கப்படாதது நிமித்தம் மனம் கலங்கின நேரங்கள், சரீரத்தின் உபாதையின் நிமித்தம், பலவீனங்களின் நிமித்தம் எத்தனையோ கண்ணீர் வடித்த நேரங்கள். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தை கட்டி உங்களை பாதுகாத்து உங்கள் தேவைகளை சந்தித்து இவ்வளோ தூரம் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரே, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, இந்த 12 மாதங்கள் இந்த வருடத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் வேலைக்கு செல்லும் பொழுதும் எப்போதும் உங்களை பாதுகாத்து கொண்ட கர்த்தர் இன்னும் புதிய ஆண்டிலும் கூட உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமாய் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரே, அப்படியானால் இன்னும் உங்களை நடத்துவார். இந்த உலகத்தின் கடைசி மூச்சு வரையில உங்களை நடத்துவார். இதுவரையிலும் ஒரு சில வருடங்கள், ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலே நீங்கள் வாழுகின்ற கடைசி மூச்சு வரையிலும் கூட, உங்கள் ஆயுசி நாட்கள் முடியும் வரையிலும் கூட கர்த்தருடைய வல்லமையின் கரம் உங்கள் குடும்பத்தை நடத்தும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபரோடு கூட உங்கள் கரம் இருக்க, கர்த்தருடைய கரம் இருந்து உங்களை நடத்தும். பிரியமானவர்களே, அப்படியானால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள், கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் உண்டாகட்டும். அந்த பழைய வருடத்திலும் இதுவரையிலும் நடத்தி வந்த கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினவர்களாக புதிய ஆண்டிலும் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அதற்குரிய இன்னும் இந்த ஆண்டிலே, இந்த 2025வது ஆண்டிலே நீங்கள் ஜெபித்த நன்மைகள் கூட ஒருவேளை சில நன்மைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் புதிய ஆண்டிலே 2026வது ஆண்டில் இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் வீண் போகாது. உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படியாக இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்து உங்கள் குடும்பத்தை கட்டுவார். பிள்ளைத்தாட்சியை கொடுப்பார். கற்பத்தின் கனியை தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஜெப வாழ்க்கையில குடும்பத்தை கட்டுவார். நீங்களும் வாஞ்சியுங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் ஜெபியுங்க, ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் இயக்கத்தையும் உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றி தருவார். உங்கள் வேண்டுதல்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார். ஒருவேளை இந்த ஆண்டிலே பதில் தராத நன்மைகளை எல்லாம் அவருடைய வேலையின்படியாக, அவருடைய சித்தத்தின்படியாக வருகிற ஆண்டிலே உங்களுக்கு நன்மைகளை தந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதனால சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விட்டு விடாதீங்க, ஸ்தோத்திரிக்க மறக்காதீங்க, கர்த்தரை புகழ மறக்காதீங்க. அதனால கர்த்தருக்கு நன்றியுள்ளவங்களாக இருந்து புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமையின் கரம் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல, உங்கள் உலகத்தின் ஓட்டம் வரையிலும் கூட, இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பூமியின் ஓட்டம் வரையிலும் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபரோடு கூட கர்த்தர் இருந்து உங்களை அருமையாய் நடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய செட்டைக்குள்ளாய் உங்களை மறைத்துக் கொள்வார். அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்வார். இந்த வருகிற ஆண்டில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற ஆசையா இருக்கும்போது உங்க இருதயத்தின் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.